நான் தொடர்ந்து வெறும் திருமான்னு அவரை சொல்கிறது இல்லை. ஓலா வாயர், யூபர் வாயர் அப்படி தான் சொல்கிறது. பார்க்குற பல பேருக்கு கூட அவர் யார் பாரு, அவர் படித்தவர், எம்பியாக இருந்துட்டார், எம்எல்ஏவாக இருந்தார், இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கு என்ன சம்பந்தம்? என்னால் ஒரு 100 பொறுப்பாளர்கள் விசிகாலேருந்து வெளில வந்தவங்கள என்னால் கடகடன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவருடைய இதில் வெறுப்பாகி ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கோயம்பேடில் இந்து முன்னணியில் போய் அழிஞ்சவங்களும் இருக்காங்க. விடுதலை சிறுத்தையிலேருந்து வெளியேறிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் கட்சியை வச்சிருக்காரு. இவங்களோட பெரிய கட்சி காங்கிரஸ் என்ன சொல்லலாம், நாங்கள் தேசிய அளவில் இருக்கோம், உன்னோட பெரிய கட்சி நான் தான் அப்படின்னா கம்யூனிஸ்ட் தான் இன்னும் பெரிய கட்சின்னு சொல்லிக்கணும். யாராவது பார்க்குறவங்க சிரிக்கக்கூடாது, வெறும் வாயால் மட்டும் சிரிச்சிடாதீங்க, அதனால அமைதியாக தெரியுங்க. பேய்க்கும் சண்டையான். அதில் திமுக உனக்கு 2 சீட்டா ஜாஸ்தி வெள்ளப்படா அப்படின்னு அடித்து துரத்தி விடுறாங்களா, இல்லை காங்கிரஸ் கட்சி விழுந்து பிராண்டுதா, இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கு மானரோசம் வந்துருமா, இல்லை வைகோ வேற ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் 25 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன் மிஸ்டர் திருமாவளவன். இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன செய்தியில் திருமாவளவன் அந்த சீட்டு பேரத்தில் இருக்கிறாரு அப்படின்னீங்க. அது சம்பந்தமாக தான் இந்த கேள்வி. தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களான்னு தெரில. ஆனால் அதில் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது அவரா இவர் அப்படின்னு நம்ம எழுந்து பார்க்கறது மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருந்தவர் இப்படி பேசுகிறாரா அப்படின்னு நம்மளே கேட்கணும்னு தோணுது. என்னென்னா 80 லட்சம் தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி விசிக கூட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட மிகப்பெரிய கட்சி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்டெப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, அதாவது தலைமையில் இருக்கக்கூடிய திமுக, அதற்கு அடுத்தது மிகப்பெரிய கட்சி அப்படின்னாலே அது திமுகவோட பெருசு இல்லையா விசிக. காங்கிரஸை விட எங்களுக்கு சீட்டு இந்த தடவை அதிகமாக எதிர்பார்க்குறோம், குறைந்தபட்சம் 20 சீட்டு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அந்த செய்தி தொடர்பாளர் பாவலன் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் பேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்க தொடங்கி இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்தாங்கன்னா என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, ஓபிஎஸ் உள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு செய்தியில் வந்துகிட்டு இருக்கு. இந்த இரண்டையும் எப்படி பார்க்குறீங்க? அது பூனை கண்ணு முடிச்சுன்னா பூலோகம் இருண்டு போடுவாங்க. தன்னம்பிக்கை இருக்கலாம், அதுக்காக ஏக்கர் கணக்கிலலாம் இவங்க பீலா விட்டுட்டு தன்னம்பிக்கைங்கிற பேரில் அவங்க காங்கிரஸை சிறுமப்படுத்துகிறாங்க. காங்கிரஸுக்கே அப்படின்னா மதிமுக, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், பெட்டர் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட், அதான் சொல்றாங்க திமுக அடுத்த மிகப்பெரிய கட்சியே நாங்கள் தான் அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் யாரு? அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அதான் அப்போ அவங்கெல்லாம் என்னுடைய இடுப்புக்கு கீழே அப்படின்னு திருமாவளவன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக இவங்களெல்லாம் அப்படிதான் அவர் இது பண்றாருன்னு நினைக்கிறேன். அப்போ இவர் எனக்கு 80 லட்சம் இவங்க இருக்காங்க. அதை விட இன்னும் என்ன சொல்றாருன்னா, ஒரு 10% மாவட்ட அளவில் பொறுப்பாளர்களே மாற்று சமுதாயத்தினர் தான் இருக்காரு, அதனால இது தலித் கட்சின்னுலாம் உங்களால குறுக்கிட முடியாது. அந்த பேரை போக்குறதுக்காக நான் ஒரு 10% அவங்களெல்லாம் பொறுப்பில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால அவர் அந்த முயற்சி எவ்வளோ தூரம் வெற்றி பெறுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அவர் ஏற்கனவே பாமகவோட இணைஞ்சு வேலை செய்கிறேன்னு சொல்லி அங்கே போயும் தன்னுடைய குதர்க்க புத்தியும் குயுக்தியான ஒரு விஷயத்தையும் தான் காமிச்சார். அதனாலேயே விடுதலை சிறுத்தையிலேருந்து பல நல்லவர்கள் வெளியேறி பல்வேறு கட்சிகளுக்கு போனாலும் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னால் ஒரு 100 பொறுப்பாளர்கள் விசிகாலேருந்து வெளில வந்தவங்கள என்னால் கடகடன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவருடைய இதில் வெறுப்பாகி ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கோயம்பேடில் இந்து முன்னணியில் போய் அழிஞ்சவங்களும் இருக்காங்க. விடுதலை சிறுத்தையிலேருந்து வெளியேறிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் கட்சியை வச்சிருக்காரு. இவங்களோட பெரிய கட்சி காங்கிரஸ் என்ன சொல்லலாம், நாங்கள் தேசிய அளவில் இருக்கோம், உன்னோட பெரிய கட்சி நான் தான் அப்படின்னா கம்யூனிஸ்ட் தான் இன்னும் பெரிய கட்சின்னு சொல்லிக்கணும். யாராவது பார்க்குறவங்க சிரிக்கக்கூடாது, வெறும் வாயால் மட்டும் சிரிச்சிடாதீங்க, அதனால அமைதியாக சரிங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் உலக அளவில் இருக்குல்ல, ரஷ்யாவில் இருக்கு, இருந்தது, அவங்க பேரளவில் இன்னும் பல்வேறு இடங்கள் சைனாவில் இருக்கு, அப்புறம் வேற எங்கெங்கேயோ நாடுகள்லாம் இருக்கு. ஒரு சின்ன குட்டியூண்டு நாளில் கூட, கடுகு சைஸில் இருக்கிற நாளில் கூட இருக்கிறது அந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க, பெருமைப்பட்டுப்பாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமாவளவனுக்கு ரிஜாயிண்டர் கொடுக்க வேண்டியது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான். இதை பற்றி கவலைப்பட வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம்.
அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல பழைய பிரச்சனையின் காரணமாக அப்படியா? ஏன்னா இப்ப அதோடைய காங்கிரஸோடைய தலைவர் செல்வ பெருந்தகை இருக்காரு, அவன் என்னதான் இங்கேருந்து போன ஆளு தானே, அதனால அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லைங்கிறதுக்கு மட்டம் என் கையில நீ நான் பார்த்து உனக்கு எம்எல்ஏ சீட்டு போட்ட பிச்சை அப்படின்னு அவரும் நினைச்சிருக்கலாம். இந்த திமுக அவர் ஓதான் அவருக்கும் அடிச்சிருக்கும்ல. அவர் ஆர்எஸ் பாரதி சொல்லியா நாங்க போட்ட பிச்சை, இன்னும் இப்ப வேற யாரும் அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்க போட்ட பிச்சை அப்படின்லாம் திமுக தான் சொல்லும். அதை வந்து முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வத்துக்கு இவரே நினைச்சு அதை மனசுல வச்சு கூட காங்கிரஸை கேவலப்படுத்த முன்னிஞ்சிருக்கலாம். ஆனா திருமாவளவன் அதே ஸ்டாண்ட்ல இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து வந்து வெறும் திருமான்னு அவரை சொல்றது இல்லை, ஓலா வாயர், யூபர் வாயர் அப்படிதான் சொல்றது. பார்க்குற பல பேருக்கு கூட அவர் யாரு பாரு, அவர் படித்தவர், எம்பியாக இருந்துட்டாரு, எம்எல்ஏவாக இருந்தார், இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் வந்து 99 தான் முதல் தேர்தலை சந்திக்கிறார். ஐயா ஜி.கே. மூப்பனார் தான் அவரை அழைச்சிட்டு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் இதே போன்ற கட்சிகள்லாம் கட்டமைச்சு அன்றைக்கி பிஜேபி திமுக கூட்டணி, அதிமுக காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது இவர் 3வது அணியாக அமைச்சு கொண்டு வரும்போது அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்கிறாரு, தேர்தல் பாதை திருடர் பாதை, நக்சலைட் பேசுகிற அதே டோனில் தான் அவர் பேசுவார். பாராளுமன்றம் என்பது பன்றிகள் கட்டி இருக்கும் தொழுவம், இப்படி பேசுனது தான் திருமாவளவன். இப்போ அவரே எம்பியா இருக்காரு, பாராளுமன்றத்தில் பேசுறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? பன்றிகளின் தொழுவத்தில் போய் இவரே கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை பார்க்குறவங்க கூட அப்படி நினச்சிக்கலாம், அதை அவங்க சாய்ஸுக்கு விட்டுருவோம். நம்மளா அதில் போய் பொழிப்புரை எழுதி பரிமேலழகர் எப்படி திருக்குறளுக்கு எழுதினாரோ அந்த மாதிரி அவர் கருத்துக்கு அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். தொழுவத்தில் தான் கட்டியிருக்காங்களா, பாராளுமன்றத்துக்கு மானங்கட்டு தான் போறாரா, இல்லை அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுட்டேன்னு சொல்றாரா, அது நமக்கு தெரியாது. அப்போ அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் 2001 பிஜேபி திமுகவோட கூட்டணி வச்சு பிஜேபிக்கும் ஓட்டு கேட்டார். எல்லா இடங்கள்லையும் பிஜேபி சார்பாக நானும் போயிருக்கும்போது விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலர்லேருந்து விடுதலை சிறுத்தை பகுதி நிர்வாகிகள்லேருந்து இந்த கூட்டணி கட்சி கூட்டங்களில் எல்லா ஊர்கள்லையுமே கலந்துக்கிட்டாங்க. திருமாவளவன் ஜெயிச்சதே பிஜேபி ஓட்டை போட்டு தான் அப்பவும் அவரும் ஜெயிச்சிருக்காரு 2001 எம்எல்ஏக்கு. அப்புறம் கருணாநிதி மேலே கோச்சிக்கிட்டு ரிசைன் பண்ணது வேற விஷயம். அன்னைக்கு டெம்பரரி மானஸ்தான் ஆயிட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து திமுக என்ன பண்ணாரு, மிகப்பெரிய துரோகி எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு திமுக தான் மிகப்பெரிய துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரவிக்குமாரை தூண்டி விட்டு ஈவேரா பிம்பத்தை சிதைக்கும் வேலையை மிக கடுமையா ஈவேராவை தாடி எழுதினாரு. இடைச்சாதிக்காக பேசுறாரு கருணாநிதி. திமுகங்கிறது இடைச்சாதிக்கான கட்சி, ஜாதி வெறியர்கள் நிறைந்த கட்சி அப்படின்னா அப்புறம் ஈவேராவை குரங்க குட்டி விட்டு ஆழம் பார்த்த கதையா இவரை விட்டு பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அவரை விட்டு ரவிக்குமாரை விட்டு ஆழம் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தமிழ் தேசியம் பேசினார். தமிழ் தேசியம் பேசி நான் யார் தெரியுமா, நான் தான் தமிழனுக்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கேன், தமிழகத்தின் பிரபாகரன் கூட அப்படிலாம் தனக்கு தானே சொல்லிட்டு பிரபாகரனை கொன்ன இவன் கூட போய் அந்த சாடிஸ்ட் இருக்கான ரணில் விக்ரம இவன் அவன் பேர் என்ன ராஜபக்சேட்ட போய் பல்லளிச்சு கை கொடுத்து கிஃப்ட் வாங்கிட்டு, நான் இல்லை அவர் தான் என்னை தேடி வந்து கை கொடுத்தாருக்கும் போது நம்ம ஆளுங்களாம் இந்த வீடியோ எடுத்து இந்த ஆள் இந்த மூத்திரம் குடிச்ச மாடு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போய் இவர் தான் போய் கை கொடுப்பாரு, கிஃப்ட் கொடுக்கும்போது ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவர் வருவார். இவருடைய தமிழ் தேசியம் பல்லளிச்ச இடம் இவன் பிரபாகரனை தன்னைத்தானே தமிழகத்தை பிரபாகரன் சொல்லிட்டவரை பிரபாகரனோட கொன்ற கொலைகாரன் ராஜபக்சே கிட்ட நின்றுட்டு பல்லளிச்சு அது போச்சு. அப்புறம் காங்கிரஸை ஒழிப்பதே என் வேலை, காங்கிரசுடன் நான் செத்தா கூட கூட்டணி வைக்க மாட்டேன், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருந்து காங்கிரஸ் துளைத்தெறியப்பட வேண்டும் அப்படின்னு ஆவேசமா பேசிட்டு 1.5 லட்சம் தமிழன் கூட கொன்று அழித்த அவங்க கூட வா கூட்டணி, தாலி அறுத்த காங்கிரஸ் கூட வா கூட்டணி அப்படின்னு அப்படியே உதார விட்டு பேசின அவர் திரும்ப வந்து உடனே அன்னை சோனியாவின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும், மதவாத சக்திகள் உள்ளே நுழைந்த விட கூடாது, அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ரெடியாக வச்சுக்கிட்டு வெக்கங்கட்டு போய் அந்த அம்மா அன்னை சோனியாவை பிரதமராக்குவோம் அப்படின்னு தெருவா போய் கூவினார். அதுக்கப்புறம் விஜயகாந்தை அரசியல் ஊனம் அவர் வந்து தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறார். எம்ஜிஆர் என்ற ஊன்றுகோல் இல்லாமல் வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு கட்டமைச்சு முதல்வராக்குவேன். விஜயகாந்தை முதல்வராக்குவதான் என் லட்சியம்னு சொல்லிட்டு விஜயகாந்தையும் காவு கொடுத்து, அதுக்கு என்ன சொல்றாரு, மக்கள் நல கூட்டணி என்ன அமைக்க சொன்னதே ஸ்டாலின் தான். எங்க முதலாளி எங்க எசமா ஸ்டாலின் தான் அப்படின்னு அவரையும் போற போக்குல போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால அரசியல்ல கன்சிஸ்டன்சியே இல்லாத நபர். பிழைப்புவாத அரசியலுக்கு யார் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் ஓலா யூபர் வாயர், மரியாதைக்குரிய அண்ணன் ஓலா யூபர் வாயர் திருமாவளவனை தான் நம்ம சொல்ல முடியும். அதனால பேய்க்கும் சண்டையாம். அதுல திமுக உனக்கு 2 சீட்டை ஜாஸ்தி வெளிப்படா அப்படின்னு அடிச்சு துரத்தி விடுறாங்களா, இல்ல காங்கிரஸ் கட்சி உழுந்து பிராண்டுதா, இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு மானரோசம் வந்துருமா, இல்ல வைகோ ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் மிஸ்டர் திருமாவளவன். இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய செலவுக்காக நான் 25 லட்சம் ரூபா நம்மளுக்கெல்லாம் வாழ்நாள் சேமிப்புங்க, அதை அவருக்கு செலவுக்காகவும் அது பேக்கெட் மணி வச்சுக்கங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்கெல்லாம் பிராண்டுறாங்களா என்னங்கிறத பார்க்கணும். பொறுத்திருந்து இந்த அசிங்கமான சண்டையை நம்ம ரசித்து வேடிக்கை பார்ப்போம்.